ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஷ்ணு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக என்னுடைய ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நான் பேச போகிறது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு போயிட்டு பீப்புள் கிட்ட சொல்கிறோம், நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பீப்புளுடைய மைண்டில் என்ன தோணும், அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னவா இருக்குன்றதை நான் சொல்ல போகிறேன். தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், என்ன படிப்போம், என்னெல்லாம் கற்றுப்போன்றதை சொல்ல போகிறேன். தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்றதை சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம் அப்படின்னு போயிட்டு நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்றது தான். ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, பேக் ஒரு 10, 15, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா ஹோட்டலில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அது வேறு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ நல்ல ஸ்கில்டாக இருந்தாலுமே, நல்ல நாலேஜோடு இருந்தாலுமே, ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும்தான், முடித்தவங்களுக்கு மட்டும்தான் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிட்டு இருந்தது. மீதி ஆளுங்க கம்மி லெவலான ஜாபுக்கு தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது பேக் அந்த டைமில். ஆனாலுமே பீப்புளுக்கு மைண்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்போ நம்ம படிக்கிறோம்னு போய் சொன்னோம்னா, அவங்க மைண்டில் தோன்றது, இவன் ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக தான் போவான், கிளீனராக தான் போவான், ஸ்டீவர்டாக தான் இருப்பான், பெல் பாயாக தான் போக போகிறான் அப்படின்றது. அவங்க கண்ணால் பார்க்குற அந்த ஹோட்டல்ஸில் இருக்கிற இந்த லோ லெவலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மாதிரி தான் நம்மளும் இருப்போன்றது தான் பீப்புள் மைண்டில் ஃபஸ்ட்டு தோன்றது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தென் நம்ம கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, இட்ஸ் 3 years கோர்ஸ், 6 செமஸ்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே படிப்போம். இந்த கோர்ஸில் மேஜராக 4 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 4 சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னா, ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பீவரேஜ் அண்ட் அகாமடேஷன் ஆப்ரேஷன் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 4 சப்ஜெக்ட் மேஜராக இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட் 6 செமஸ்டர்லையுமே வரும். மேஜராக 6 செமஸ்டர்லையுமே வரும். அண்ட் ஆல்சோ லெபார்டரிஸ் இருக்கும், லேப்ஸ் இருக்கும் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே. தென் அலைட் பேப்பர்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் 2-3 அலைட் பேப்பர்ஸ் ஒரு செமஸ்டருக்கு ஆட் ஆகும். தென் அப்படியே அது மைனஸ் ஆகும் செமஸ்டர் அதிகமாக. ஸோ என்ன மாதிரி அலைட் பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா, கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், ஃப்ரெஞ்ச் இருக்கும், அக்கௌண்டன்சி இருக்கும், ஹோட்டல் அக்கௌண்டன்சி இருக்கும், பார் மேனேஜ்மெண்ட் இருக்கும், FSSAIன்றது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்ற சப்ஜெக்ட் வரும். அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வரும், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வரும், இன்ஜினியரிங் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அலைட் பேப்பர்ஸ் ஆட் ஆகிட்டே வரும் செமஸ்டர் போக போக. அண்ட் இந்த கோர்ஸில் 3rd செமஸ்டரில் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங் அப்படின்ட்டு ஒரு 4 months போயிட்டு வேறு காலேஜை விட்டு வேறு ஒரு ஹோட்டலில் சிட்டி உள்ள ஒரு அவுட்டரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அங்கே போயிட்டு 4 months ஒர்க் பண்ணுவோம். இந்த 4 months என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவோம்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பீவரேஜ், அகாமடேஷன் ஆப்ரேஷன் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட்டுமே அங்கே ப்ராக்டிக்கலாக 4 மாதம் ஒர்க் பண்ணுவோம். ஒரு மாதம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் தியரிட்டிக்கலாக படித்தது அங்கே ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ அவுட்டரில் இருக்கும், சிட்டி அவுட்டரில் இருக்கும்னா ஒரு சில இடத்துல அகாமடேஷனும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் முடிக்கிற டைமில் எங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் அந்த ட்ரைனிங் பண்ணணுன்ற ஒரு வேலிடிட்டி எங்களுக்கு கிடைக்கும். ஸோ தென் பேக் டு காலேஜ் 4th செமஸ்டர் வருவோம். தென் அப்படியே அட்வான்ஸ் லெவல் படிக்க ஆரம்பிப்போம். லாஸ்ட்டில் 6th செம்மில் எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ் நடக்கும். இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்டோடைய லைஃப் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சு அவங்க செலக்ட் ஆகி உள்ளே போன உடனே அவங்கள ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. 6 months or 1 yearக்கு அவங்கள OJTன்ற ஒரு நேமில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆன் ஜாப் ட்ரைனிங். அவங்க 6 months or 1 yearக்கு ட்ரைனியாக ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற நார்மல் ஸ்டாஃப் மாதிரியே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரம் பேசிக்லேருந்து இந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் ஆர் ரெசார்ட் அதோடைய SOPஸ்க்கு தகுந்த மாதிரி அண்ட் அங்கே இருக்கிற ஒர்க் ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டே வருவாங்க. அண்ட் 6 months or 1 year கழிச்சு அவங்க ஓகே இந்த ஜாபுக்கு அவங்க ஃபிட்டு அப்படின்னா மட்டும்தான் அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த OJT ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்கள ஃபயர் பண்ணிடுவாங்க, வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. என்னுடைய கரியர் இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை. நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா 1 month பிரேக் எடுத்திருந்தேன். அந்த 1 month பிரேக்கில் நான் ஒரு 10 days கிளாஸ் போயிருந்தேன், மதுரைக்கு பரோட்டா கிளாஸ் போயிருந்தேன் கற்றுக்கிறதுக்கு. அதுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ எங்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது. நான் அந்த கிளாஸ் முடிச்சு ஒரு 2-3 daysலேயே நான் அரௌண்ட் ஒரு 30 to 35 ரெஸ்டாரண்ட் கெஃபேஸ்க்கு வாக்கிங் போக ஆரம்பித்தேன். அதில் 30 to 35 நான் வாக்கிங் போன இடத்துல எனக்கு அரௌண்ட் ஒரு 10 to 15 கெஃபே ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து எனக்கு கால் பேக் பண்ணாங்க, இன்டர்வியூஸ் வச்சாங்க. அதில் இப்போ நான் கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடமும் அந்த மாதிரி வாக்கிங்கில் போய் கிடச்சது தான். இப்போ ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா நாலேஜ் கெயின் பண்ணேன், ஸ்கில்ஸும் நல்லா கெயின் பண்ணேன். தென் இப்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, படித்து முடிச்சதுக்கப்புறமா வாக்கிங் போகிறதுக்கு தயங்குவாங்க. அது ஏன் தெரியல, பட் நான் சொல்கிறேன் அரௌண்ட் 80 to 90% வாக்கிங்கில் போனால் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை யாருன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கரண்ட்லி ஜாப் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் எந்த ஹோட்டலாக இருந்தாலும் சரி வாக்கின் போங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் 90% இருக்குது.
இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நமக்கு ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கல் நாலேஜ் நல்லா இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தியரட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே உங்ககிட்ட அவங்க கேட்கறது தியரட்டிக்கலாக தான் கேட்பாங்க. லைக் நம்ம படிச்சதான் அவங்க கேள்வியாக கேட்பாங்க. ஸோ நமக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கலாக கேட்பாங்க. அதாவது நம்ம படித்தது அங்கே கேள்வியாக கேட்பாங்க. ஸோ நமக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் நல்லா இருந்தால் மட்டுமே தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை நம்மளால் பாஸ் பண்ண முடியும். செகண்ட் எப்படி இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரையல் வைப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க ட்ரையல் வச்சு. சம்டைம்ஸ் சம் ஹோட்டல்ஸ் வந்து நமக்கு ரெசிபிஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் இதை குக் பண்ணி காட்டுங்கன்னுவாங்க. இல்லை ஒரு சில ஹோட்டலில் உங்கள் ஓனுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக ஹோட்டல்ஸ் ரெசிபிஸ் கொடுப்பாங்க, அவங்க சொல்கிற மெனுவை நம்ம குக் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு வரத்துக்கு முன்னாடி தியரட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம படித்ததை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தியரட்டிக்கல் நாலேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தியரட்டிக்கல் நாலேஜை விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும்னு இருக்காங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும், ஆனால் நமக்கு தியரட்டிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஒர்க் பண்ணும்போது, ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணது எல்லாமே என்னுடைய எஜுகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது. இதில் எதனா கரெக்ட் தப்புன்றது எதனா இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.